ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியால் சென்னைக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 83 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக இப்படிக்குள்ளே போயிடலாம். அதெல்லாம் சரி, விஷயத்துக்கு வாங்க பெருசு. நீங்க என்ன ஜுட்சு கத்து தர போறீங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். போன தடவை எனக்கு வாக் ஆன் வாட்டர் ஜுட்சுவை கத்து கொடுத்தீங்க. இந்த தடவை நெருப்பு மேல நடக்க போறேனா? ஒரு நிமிஷம், ஒருவேளை காத்துல நடக்க போறேனோ? எதுக்கு இன்னும் அமைதியா இருக்கீங்க? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. போதும், நிறுத்து. இப்படி பேசிக்கிட்டே இருந்த தலைவலி தான் வருது. நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியல நினைக்கிறேன். நீங்க மோசமானவர்னு எனக்கு தெரியும். சரி, கேட்டுக்கோ. என்ன அப்படிதான் காமிச்சிருக்கீங்க? என்னுடைய புனை பெயர் தான். என்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்ட எனக்கு வாய்ப்பு கொடு. வடக்கோ கிழக்கோ தெற்கோ இல்ல மேற்கோ ஸ்பிரிட்ஸால கூட என்ன தூக்கடிக்க முடியாது. அழகான ஒரு நெஞ்சா பல மனசை ஆட்கொண்ட மாஸ்டர் ஜெராயா. ஆமா, என்ன பத்தி தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயா, நீங்க மாசான ஆள் தான். நான் பண்றதுல மதிக்கவே இல்ல. காமெடி பண்ணோம். ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இதே அப்ப மாசுன்னு நினச்சிட்டு வந்துருப்பாரு. இது நரோட்டோவும் அப்படிதான், நான் ஜாலியாக எல்லாம் பண்ணுவான். அப்போல்லாம் பண்ண மாட்டோம். அவன் சின்ன பையன், அவன் பண்ணலாம். இவருக்கு என்ன வயசாகுது? கெட்ட வார்த்தை மாதிரியே வச்சுருவாங்க. இல்ல, பெருசு நல்லா இருக்கு. உங்க கூட நான் வரணும்னு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா இது கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். இது என்னுடைய திறமைக்கு கிடைச்ச பாராட்டுன்னு நினைச்சுக்கிறேன். ஆஹா, நினைச்சு பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது. கமான் கமான், உண்மையை சொல்லுங்க. எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தீங்க? உண்மை என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர்த் ஓக்காக என்னோட சிஷ்யனா இருந்தாரு. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவர் மாதிரி தெரியுது. அவருக்கு இவரு குருவா? இதுக்கு மேல உன்னை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஐயா, யாரையா அவரு? நான் ஃபோர்த் ஓக்காக மாதிரியா? நானும் பெரிய ஆளுதான். ஒக்காகேன்னு சொல்லிட்டாலே வந்துச்சு ஆயிடும். அவரளவுக்கு நானும் திறமைசாலி தானே. நான் ஓக்காக அவர்தான் யாரும் தடுக்க முடியாது. ஐயா, மிதிக்கூடாது, மிதிச்சிட்டா. இருக்கிற ஒரே சம்பந்தம் குரங்கு மாதிரி இருக்கிற இந்த மூஞ்ச குச்சி மாதிரி இருக்கிற அந்த முடிய மட்டும்தான். என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. திரும்ப எத்த வாடா ஏது. இன்னும் டேமேஜ்லாம் இருக்கு. ஏய் சக்குரா, கொஞ்சம் இங்க வாயே. இருங்க வரேன். இந்த டம்ப்ளிங்ஸை ஈனோ வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துடுறியா? ஈனோட வீட்டுக்கா? இதையா? ஆமா, அதான். ரொம்ப நேரம் கதை அடிச்சிட்டு இருக்காத, சீக்கிரம் வந்துடு. எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு, நீயும் பண்ணணும். தெரியுமா? தெரியும், சீக்கிரம் வந்துடுறேன். இப்பயாவது வேலை வாங்குங்க. எவ்வளோ ஒண்ணு பண்ணுவோம். இதுல கொஞ்சம் சாஸ்கே வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அவனுக்கு ஸ்வீட்ஸ் தான் பிடிக்குமா? ஓ, நருட்டோக்கும் பிடிக்கும்ல. சாப்பாடுன்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட சாப்பிடுவான். நருட்டோ பத்திலாம் யோசிக்கிறாள. ககாஷி சென்சை, எனக்கும் சிடோரி கத்து கொடுக்கறீங்களா? இங்க பாரு, நீ ஆசைப்படுற நல்லாவே தெரியுது. ஆனா அது கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா நீங்க பண்றது ரொம்ப அநியாயம். எப்படின்னு எனக்கும் சொல்லி கொடுங்க. சாஸ்கே, தேங்க் யூ. அதாவது அந்த
சாண்டி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறல அதுக்குதான். அடி பாவி. அவ்வளோ பண்ணது நரோட்டோ. இல்ல ஆ? சரி, முதல்ல நீ உன்னோட உண்மையில சக்கராவை கொண்டு வரணும், சரியா? பிரமாதம். உன்னை காப்பாத்தினது நான் கிடையாது, நருட்டோ தான் காப்பாத்தினா. உள்ளங்கைக்கு வந்துச்சா என்னன்னு தெரியலையே. விளையாடாத சாசுகே, நீ பெருந்தன்மையா பேசுறேன்னு எனக்கு புரியுது. நருட்டோ ஐயே. சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான்னு எனக்கு தெரியும். அதுக்காக சாண்ட் நெஞ்சாவலாம். கிட்ட உண்மையை தான் சொல்றேன். அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ அதை பார்த்திருக்கணும். நருட்டோ உன்னை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்சான். இது வரைக்கும் அவன் காட்டாத அந்த அபார சக்தியை அன்னைக்கு வெளிப்படுத்தினான். நருட்டோ கற்றுக்கிட்ட மொத்த வித்தையே இறக்கணும். என்ன காப்பாத்துனானா? சிடோரி, என்ன இது? சிடோரி, அட என்னப்பா இது? சிடோரி, ஓ சாசுகேவோட இப்போ ட்ரை பண்ணிட்டாங்க. கேட்டிருக்கான் அது கக்காஷி கிட்ட. சரி, நருட்டோக்கும் இதுல கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். கக்காஷி போகிறான். நீ ஒர்க் பண்ணுறா நின்று வெளியே பார்த்துக்கிறேன். ஒரு கஷ்டம்ட்டாரு, அதே மாதிரி ஆரம்பிச்சு என்ன பண்றது? என்னால எதையுமே சரியா பண்ண முடியல. அந்த மாதிரி நிலைமை திரும்பவும் வரவே கூடாது. என் கண்ணு முன்னாடியே என்னோட நண்பர்கள் தோத்து போறதை நான் பார்க்க கூடாது. இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய உயிரை போனாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. Summoning Jutsu! நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமா பலசாலியாகிட்டே இருக்கான். அவனோட ஒப்பிட்டு பார்த்தா நான் இன்னும் ட்ரைனிங் பண்ணால் வரப்போகிறேன், அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியும் உங்களால அவனை எதிர்த்து போராட முடியும். என்னால முடியுமான்னு தெரியல, ஏன்னா இப்ப அவன் வேற லெவல்ல இருக்கான். ஆமா, நாங்க 2 பேரும் மோதணும்னா 2 பேருமே இறந்து போயிடுவோம். அந்த மாதிரி முடிவு எனக்கு வேணாம். யார் கூட? எங்களை போல எத்தனை பேர் இருந்தாலும் இதே முடிவு தான் எல்லாருக்கும் இருக்கும். லெஜெண்டரி சானினை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. அவன் கூட சண்டை போட்டா நரோட்டோ உச்சிஹா கிளானோட பேரும் 7 ஸ்வாட்ஸ் ஆஃப் மிஸ்டோட பேரும் இந்த பிரச்சனையில தேவையில்லாம அடிபடும். உண்மைதான். ஆனா இருந்தாலும் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வீரனுக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கதான் செய்யும். அவருக்கு எல்லாம் தெரியுது, ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு. Boing, boing. சிக்கு 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 சிக்கு. Boing. Boing, boing, boing. சிக்கு, 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 சிக்கு. Boing, அப்படியே பண்ணிட்டு உன்னை சபிச்சிருவாங்க. சமைச்சிருவாங்களா? Hey, எங்க பாருங்க பெருசு. 4வது ஹோக்காகே எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கத்து கொடுத்ததுனாலயோ என்னவோ அவன் ஒரு அற்புதமான வீரனா மாறினான். சோ நான் அப்படிப்பட்ட உனக்கு ஒரு ஆசிரியரா வந்திருக்கேன்னா உனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன அதுல நம்பிக்கை இல்லையா? நல்ல சென்ஷியர்களுக்கு நல்ல சிஷ்யர்கள் கிடைப்பாங்களாம். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. அப்படின்னா பெருசு ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுடைய சென்சை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரு? எனக்கா? தேர்ட் ஓகே. நான் முதல் 3rd ஹோக்காகே கிட்ட தான் கத்துக்கிட்டேன். 3வது ஹோக்காகேவா? ஆமா. நான் அப்ப அவர் எவ்வளவு powerful? ஹோக்காகே அவரோட இளம் வயசுல எனக்கு கத்து கொடுத்தாரு. 3வது ஹோக்காகே இளம் வயசுலயா? நம்புடா. அதேதான். ஏன்னா அப்ப நான் ரொம்ப சின்ன பையன்ல. என்ன உனக்கு இவ்வளோ டவுட்டு? அவன்கிட்ட என்ன வயசாகுது? நானு இதுல மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் உஷாராயிரு. அந்த சாபத்தை சாதாரணமா நினைக்காத. ஒண்ணு கேட்கணுமே. ககாஷியோட பயிற்சி பண்ணிருக்கேன்னா பெல் ட்ரைனிங்க நீ முடிச்சிருக்கணுமே. இது சரிதானே? ஆமா, நான் முடிச்சிட்டேன். மறந்தும் போயிட்டேன். வாங்கினதும் மறந்துட்டியா?
மறக்கக்கூடிய விஷயம் இல்லையா அதெல்லாம்? என்ன ஒரு கம்பத்துல கட்டி போட்டுட்டாரு. அந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நீயும் மாட்டிக்கிட்டியா? ஆ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களா? வாய விட்டாரு. நான் சீக்கிரமா அதே இடத்துல மாட்டி விட. சொல்றது ஈஸி தான். ஆனா நான் இதுல மாட்டிக்கிட்டேன். இவரும் சீரியஸா நருட்டோ மாதிரி தான். 2 பில்ஸ் தான் இருக்கு. இதுல 2 பில்ஸ் தான் இருக்கிறதுனால நம்மள ஒருத்தரை கட்டையில கட்டி வச்சிருவாங்க. உரச்சி. நான் சொன்னதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரோஷிமாரு. அப்படி பாடு. இது நான் முடிச்சிடுவேன். ஜிராயாலும் ஒரே டீம் அதனால தெரிஞ்சிருக்கு எல்லாமே. உத்தேசத்தோட நீங்க என்கிட்ட வந்து மோதணும். அதே மாதிரி தான். நரோட்டோவே தான். என்ன அதே ஜெயா, கட்டி போட்டு. இதுல நீ ஜெயிக்கவே இல்ல போல இருக்கு. கட்டையிலேயே காஞ்சு கருவாடா போ. போதும் போயும். சாக்குராவை பார்க்குற மாதிரியே இருக்குது. போட்ட பையனே. என்னடா சொன்ன? வெள்ள முடி வந்த கிழவனே. ஐயோ. அப்படியே நருட்டோ சாக்குரா தான். ஒரோஷிமாரு உடனே உங்க வீட்டுக்கு போங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஒரே மாதிரியான பொறியில திரும்ப திரும்ப நீ மாட்டிக்கிட்டே இருந்தனா எப்படி நீ ஒரு நிஞ்சாவா மாறுவ? புரியுது, ஆனா சில பல விஷயங்களை ஒரோச்சிமார்கிட்ட இருந்து நீ கத்துக்க. எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சென்சே. ஒரோச்சிமார் சொல்றத கேளு, அவன் செய்யறத பாருன்றீங்க. நான் யூஸ் பண்ற டிரான்ஸ்பரன்சி ஜூட்சு வேற யாராலையும் ஓ, யூஸ் அப்போ அவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் போல. அது உண்மைதான். டிரான்ஸ்பரன்சி ஜூட்சு பண்ணி நீ எங்க ஒளிஞ்சுக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? என்ன இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல தெரியுமா? யார வேணும்னாலும் போய் கேட்டு பாருங்க. சரி, உன்னால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னா அப்ப அடுத்த தடவை நானும் உன் கூட வந்து பாக்குறேன். ஏதா? அது சரி, எந்த மனுஷனுக்கு தான் ஆசை இல்ல? எதுக்கு சிரிச்சீங்க? கமான் பெருசு, எதுக்கு நீங்க சிரிச்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சா அது மலரும் நினைவுகள் தான். நான் ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல குருவால தான் ஒரு நல்ல சிஷ்யனை உருவாக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆ, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. அங்க இருந்தபடியே கட்டிட்டு வா, நாம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. சரி சரி வரேன் இருங்க. முடிச்சிட்டேன். கக்காஷி இன்னும் எழலையா? அவங்க ஆபத்தானவங்க தான், இருந்தாலும் அவங்க இன்னும் நருட்டோவை கண்டுபிடிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் எனக்கும் புரியல. எதுக்கு அவனை தேடிட்டு இருக்காங்க? அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை தேடி கண்டுபிடிச்சவங்க நருட்டோவை கண்டுபிடிக்கலன்றப்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இட்டாச்சிக்கு நருட்டோ எப்படி இருப்பான்னு தெரியுமே. கக்காஷி, ஓ, அந்த பேரை கேட்டுக்கூடாது. ஏன் கக்காஷி படுத்திருக்காரு? அப்புறம் ஏன் ரூம் ஃபுல்லா ஜோனிங்களா இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. தடுக்கி விட்டாரா? ஒண்ணும் இல்ல, வெற்றி பாத்துக்கலாம். ஏய், நிஜமாவே இட்டாச்சி திரும்ப வந்துட்டாரா? அட்டா பாவி, சொல்லிட்டாய் அந்த பேரு. நீ கத்துறதுல நான் பயந்துட்டேன். லூசு பயலே. கிறுக்கனே. போச்சு போச்சு. இதுக்காக தானே அவன் காத்திருந்தான். டிடி டிடி. ஏன் எப்போ இதே மாதிரி சொதப்புது? யோசிக்கவே இல்லை, கிளம்பிட்டான் அவன் பாட்டுக்கு. ஏய், கக்காஷினாலே ஒன்றும் பண்ண முடியலடா. கிராமத்துக்கு அவன் திரும்ப வந்துட்டான் போல இருக்க. அதுவும் நருட்டோவை தேடி வந்திருக்கான். ஆனா எதுக்குன்னு தெரியலையே. நருட்டோ எங்க? ஹே சாஸ்கே, எனக்கு தெரியாது. நானும் இப்பதான் இங்க வந்தேன். நான் என் ஜிராய பார்த்து பாடுறா. நருட்டோ விட மாட்டேங்கிறான். அவன் கதை முடிஞ்சிரும். அப்படி நடக்க விட மாட்டேன். வயசானவரே, நருட்டோ எந்த அளவுக்கு வரான் ஆனா. இல்ல, அவன் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனா அந்த நருட்டோ பையன். இரு, யோசிச்சு சொல்றேன். மாஸ்டர் ஜெயா கூட தான் இங்க சாப்பிட வந்திருந்தான். உட்கார்ந்து சேஃபா நல்லா தான்டா இருக்கும். சாப்பிட்டாங்க. அப்புறம் எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க? வில்லேஜுக்கு வெளியில இருக்கிற அவுட் போஸ்ட் டவுனுக்கு போறதா சொன்னதா ஞாபகம். அப்படித்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஜிராயா கூட அவன் கிளம்புனான். ஜிராயாவா?
ஆமா ஜிராயா தான். அவர் லெஜெண்டரி சானின்ல ஒருத்தர். சரி, அவர் ரொம்ப பெருசா வெள்ளை முடியோட இருப்பாரு. சிகப்பு நிற ட்ரெஸ் போட்டிருப்பாரு. பெருசா இருப்பாரு, வெள்ளை முடி வேற. ஓ இவன் பார்த்ததே இல்லை ஜிராயாவை. ஏய், அட என்னப்பா நீ இவ்வளவு உதவி பண்ணிருக்க, ஒரு ராமன் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டாங்களா? அட போப்பா. ஜிரா யார் எவருன்னே எனக்கு தெரியல. யாரு? இவ்வளவு கூட்டமா? எல்லாரும் வித்தியாசமா வேற இருக்காங்க. தம்பி ரொம்ப நல்லவர் தான். நீங்க வாங்கல, நல்லா சூடா இருக்குல்ல, வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? இருக்கு, உள்ள போங்க உள்ள போங்க. அங்க இருக்கு பாருங்க, இடம் இருக்கு பாருங்க. நாருட்டோ, இன்னைக்கு இங்கதான் நம்ம தங்க போறோம். என்னது? ஆனா ஏன்? என்னால நடக்க முடியுமே. ஒரு சிஷ்யன் குருவோட பேச்ச கண்டிப்பா கேட்கணும். இத பாருங்க, எனக்கு ஒரு ஜூட்சு கத்துக்கணும், அவ்வளவுதான். ஆமா, கத்துக்கிறவனா சிஷ்யன் அர்த்தம். நினைச்சேன் ஐயோ இதுக்கு மேல கத்து வித்த மாதிரி தான். டேய், நீ நீ ஏன்டா? பண்ணிருக்கிற கேட்டு போயிட்டான். அவரு கூட சேர்ந்து கேட்டு போயிட்டான். ஐயோ இந்த ரூம் கீ கதவை சாத்திக்கு ரெஃப்ரெஷ் ஆகு. அதுக்கப்புறம் பத்திரமா சக்கரை பண்ணு, சாப்பிட்டு நல்லா தூங்கு. சரியா? அப்படின்னா என்னை கழட்டி விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போறீங்க. பின்ன கூட கூட்டு போவாங்களா? நீங்க இங்க வந்திருக்கீங்க. அவுட் போஸ்ட் கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். அட என்னப்பா இது? இவர் அட, ஒரு ஏன் பெரிய விட்டு விடு? மசாலை இப்படி என்னை தனியா விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடுறாரு. இந்த இடமா தான் இருக்கணும். இவன் தான் இப்ப ஆபத்துல மாட்டி போனான்னு. கரெக்டாக தான் வந்திருக்காங்க. சுவையான கேண்டி வந்து வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கணும் போல இருக்கே. உங்களுக்கு cheers. ஒருவேளை எனக்கு பயிற்சி கொடுக்கறதுல அவருக்கு விருப்பமே இல்லையோன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓஹோ, நீங்க இந்த பொண்ணு மேலே டவுட்டா இருக்கு. என்னோட குறி என்னைக்குமே தப்பாவே தப்பாது. என் வயசுல ஒரு பையனை பாத்தீங்களா? ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். அவன் ஒரு பெரிய மனுஷனோட இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவருக்கு வெள்ளை முடி இருக்கும். சாரிங்க, இது பெண்களுக்கான விடுதி. ஆண்கள் யாரும் வரக்கூடாது. கோவத்துல அதிகமானே போறான். என் வயசுல நீங்க ஒரு பையனை பாத்தீங்களா? பார்க்க கிறுக்க மாதிரி இருப்பான். அவன் கூட ஒரு நல்ல அடையாளம்டா. வயசானவங்க மட்டும்தான் தங்கி இருக்காங்க தம்பி. ரொம்பவே நல்லா இருக்குல்ல இந்த ஜூஸ். ரூம் பத்துமா? Guys, உங்க எல்லாரையும் யார் இப்ப தூங்க சொன்னது? என் வயசுல நீங்க ஒரு பையனை பாத்தீங்களா? பார்க்க கிறுக்க மாதிரி இருப்பான். அவன் கூட வெள்ளை முடி வச்ச ஒரு பெரிய ஒரு இருப்பாரு. பாத்தீங்களா? வெள்ள முடியுடையா? அவங்க இங்கதான் இருக்காங்களா? ஷிஃப்ட்டுக்கு முன்னாடியும் எப்பவோ அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். அட ஆமான்னு சொன்னாயா? இந்த ட்ரிங்க் அருமையா இருக்கு. உங்களால குடிக்க முடியுமா? சரி குடிங்க. பார்த்தேன். வெள்ள முடியோட வயசான ஒருத்தர் வந்தாரு. அவங்க இங்கதான் இருக்காங்களா? ரூம் நம்பர் சொல்லுங்க. தேடி பாக்குற கொஞ்சம் இரு. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் நம்பர் 1 ஹாலோட கடைசியில இருக்கும். கேட்கறதுக்குள்ளே அவனே பார்த்து போயிட்டான். அட இப்போ என்ன ஆச்சு? அதுக்குள்ள பெருசு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டாரா? சாஸ்திரம் வந்திருக்காங்க. கேக்குது, இருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கதவை திறக்கிறேன். நருட்டோ, என்ன ரூம்? அப்ப அங்க நீங்க வந்துட்டான். ஏய் பொண்ணை பார்த்துட்டான். ஐயோ எங்க முடிக்கிறாங்க? இன்னைக்கு எபிசோடு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சுங்க. பரபரன்னு இருந்துச்சு. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதோ பதட்டிலே இருந்தோம்.
கரெக்டாக சாஸ்கேக்கு எது தெரியக்கூடாதுன்னு எல்லாம் மறைச்சு வச்சுருந்தாங்களோ கரெக்டாக ஒருத்தன் வந்து வளர்னாங்க. யாரா நீ அது தெரியக்கூடாதுன்னு தான் அவங்களே ரகசியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் அந்த வார்த்தை கேட்டாலும் அவன் தான் கொலவெறியோட இருக்கிறான். எப்படா அவன் இட்டாச்சு கூட சண்டை போடணும் கோவணும்னு இதே வெறியில் இருக்கிறான். அவங்ககிட்ட இப்போ மாட்டினா சாஸ்கேக்கு தான் டேஞ்சர். ஏன்னா வந்து கக்காஷியவே வந்து அசால்ட்டாக படுக்க போட்டு போயிருக்கான். இவன்லாம் குழந்தை இப்போ போனால் என்ன ஆகுன்னு கூட தெரியாது. ஸோ இவனே வம்பில் மாட்டிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஜிராயை பற்றி இவனுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஸோ இன்னைக்கு நருட்டோ இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கே காரணம் அவர் தான். அவர் பார்த்து பாருன்ட்டு அண்ணா சொல்லியிருந்தா கூட மேபி இதுவாயிருக்கும். அது யார் எவன்னு தெரியாதனால போய் இவன் காப்பாற்றினா நம்ம நண்பன்ட்டு அந்த ஆர்வத்தில் வந்துட்டான். ஏன்னா இட்டாச்சி பற்றி இவனுக்கு தான் தெரியும் இவன் எப்படி என்னன்றதை இவன் பார்த்துருப்பான் இல்லையா. அதனால அந்த பயம் நண்பனுக்கு என்ன ஆகிடுமோன்னு அந்த பதத்தில் ஓடியான்ட்டான். இப்போ இவனை யாரா காப்பாற்றுறதுன்னு தான் பயமாக இருக்குது. அதேமாதிரி இப்போ நருட்டோ தேடி வந்துட்டாங்க. அதுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னே தெரில. அந்த பக்கம் எனக்கு என்னமோ பெருசுக்கு வந்து ட்ராப் வச்ச மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி சரியில்லை, ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு திசை திருப்பிட்டு தான் இட்டாச்சி இந்த பக்கம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. ஸோ ஜிராயா பிளான் பண்ண மாதிரி நருட்டோ கூடயே வச்சுன்னு 24 hours வாட்ச் பண்ணுறது தான் கூட்டிகிட்டு வந்தது. இவனுங்களும் அது தெரிஞ்ச பின்னாடியே வந்துட்டாங்க. அதேமாதிரி ஜிராய் கூட மோதுறது வந்து சாதாரண இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் அவர் திசை திருப்பிட்டு இதை வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலிங்க. நருட்டோ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கண்ணை பார்த்தாலே காலின்ற மாதிரி தான். ஈஸியான தூக்கின்னு போயிடுவாங்களா என்னன்றது புரியல. ரொம்ப பதட்டமாக முடிஞ்சிச்சு. அது கரெக்டாக அந்த இடத்துலையே முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் டக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.